அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல் இந்த நிகழ்ச்சியிலே இன்றைக்கு நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய ஒரு எல்லை நிலையை பற்றி பார்க்க போகிறோம். டெஸ்பேர், அதாவது விரக்தி. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் பல சூழ்நிலைகளால் இந்த விரக்தி நிலையை அடைகிறான். வாழ்க்கையில் தன்னுடைய பிடிப்பை இழந்து விடுதல், தன்னால் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை என்ற அந்த உணர்வு, என்னால் எதுவுமே நல்லது செய்ய முடியாது, எனக்கு இனிமேல் வழியே இல்லை, அதாவது போய் ஒரு செவுத்தில் முட்டி நிற்கிற சூழ்நிலை. இந்த நிலைக்கு, மனநிலைக்கு பேர் தான் டெஸ்பேர். இந்த மனநிலை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திச்சிருப்போம். ஏதாவது பிஸ்னஸ் செய்யும் பொழுதோ அல்லது கல்லூரியில் படிக்கின்ற பொழுதோ, நாம் நினச்ச மார்க் எடுக்க முடியல அப்படிங்கும் பொழுதோ, அல்லது நாம் விரும்பின காதல் நடக்காத பொழுதோ, இந்த நிலையெல்லாம் இந்த நிலையை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த விரக்தியினுடைய எல்லை என்னங்கிறது தெரியும். ஹோப்பே இல்லை அப்படிங்கிற அந்த நிலை. அவ்வளோதான், வாழ்க்கை முடிய போகுது. அந்த ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால்னு சொல்கிறாங்க பாருங்கள். அது மாதிரி அந்த எல்லையில் போய் நிற்கிற அந்த நிலை, இந்த நிலையில் இருக்கிறவங்கள் தான் ஹோமியோபதி மிக சிறப்பாக மீட்டு வெளியே கொண்டு வந்து இந்த உலகத்திலே சிறப்பான முறையில், சிறந்த முறையில், நல்ல முறையில் வாழ வைக்கக்கூடிய சக்தி படைத்த மருந்துகளை கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நபர்களுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட நபர்கள் ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பாங்க. அவங்கள வெளியே அழைச்சிக்கிட்டு வரணும், ஒரு நல்ல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும். அவங்க மனநிலைக்கு ஏற்றவாறு ஒரு ஆரோக்கியமான, அவங்க வாழ்க்கையில் பிடிப்பு ஏற்படக்கூடிய நல்ல வார்த்தைகளை அவர்களிடம் பகிரணும். அவன் அப்படி ஆகி போயிட்டான், இப்படி ஆகி போயிட்டான், இதுதான் செஞ்சான் அப்படிங்கிற மாதிரி துக்ககரமான விஷயங்களை சொல்லாமல், அப்படிப்பட்ட துக்க நிலையில் இருந்து நாம் எப்படி மீண்டு வந்தோம், அப்பா உன்ன மாதிரி தான் நானும் இருந்தேன், ஆனால் இது மாதிரி நினச்சேன், இப்படி வந்தேன், அதனால் இன்றைக்கி இப்படி இருக்கேன், உனக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தைரியத்தையும் மனதிடத்தையும் அதற்குரிய நல்ல வார்த்தைகளையும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை, இனிமேல் தான் நம்மளுடைய வாழ்க்கையே இருக்குது, இனிமேல் தான் நம்ம சிறப்பாக செயல்பட முடியும், ஒரு எல்லையை பார்த்தாச்சு, அந்த எல்லை சரியாக இல்லை, அதனால் இன்னொரு எல்லை திருப்புவது. அதாவது இந்த கோணங்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கோணம்னு நினைக்கிறோம், ஆனால் 360 கோணங்கள் இருக்குது இல்லையா என்ற அந்த நம்பிக்கையை அவர்கள் மனதிலே ஊட்ட வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும், உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ யாராக இருந்தாலும், உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமியோபதி மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயம் நீங்கள் நல்லதொரு வாழ்க்கையை உலகிலே வாழ இயலும். அதற்குரிய சக்தியை இந்த ஹோமியோபதி மருந்துகள் தரும். அப்படிப்பட்ட மருந்துகள் நிறைய இருக்குது. சில மருந்துகளை பற்றி சொல்லலாம். ஆரமெட்டாலிக்கம், அக்கோனைட்டு, ஆர்சனிக் ஆல்பம், இக்னேஷியா போன்ற, லைக்கோபோடியம், காலிபாஸ், நேட்ரமூர் போன்ற பல்வேறு மருந்துகள் உங்களுக்கு திடமான நல்ல சக்தியை தரக்கூடிய, தைரியத்தை தரக்கூடிய மருந்துகள் இருக்கின்றது. நண்பர்களே, இதனை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையிலே விரக்தியிலே இருந்து வெளிச்சத்திற்கு வந்து இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை தரக்கூடிய சக்தி படைத்தவர்களாக மாறுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.